நான் வந்து அவனியாரத்தில் வந்து ஆரம்பத்திலேருந்து இருக்கேன். எங்கள் காளையை வந்து சிறப்பாக விளாண்டுச்சு. அந்த காளைக்கு வந்து கடைசரி கொடுக்கல. கவுரோட போன காளைக்கு வந்து கொடியை தாண்டிடுச்சு. அந்த காளைக்கு வந்து முதல் பரிசுன்னு அறிவிக்கிறாங்க. என் காலை வந்து 57 செகண்ட் விளாண்டுச்சு. அந்த காளைக்கு எந்த மரியாதை எதுவும் இல்லை. இதுவரைக்கும் எந்த அறிவிக்கையும் இல்லை. மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அந்த காளை வந்து பிடிபட்ட காளைக்கு வந்து முதல் பரிசா. நல்லா விளாண்ட காளைக்கு எந்த மரியாதை எதுவும் இல்லையா. உலகத்துக்கு ஊருக்கே தெரியும், எல்லாரும் பார்த்துருக்காங்க இந்த காளை எப்படி விளாண்டுச்சு, என்ன மாதிரி விளாண்டுச்சு, ஏகே கண்ணை மாடு எப்படி விளாண்டுச்சுன்னு எல்லாரும் உலகத்துக்கு தெரியும். அந்த அவனியார மாடு அது அவனியாரத்து மாடு கிடையாது, சின்னோட மாடு. இவங்க பேரில் கொண்டு வந்து அவுத்தாங்க. அதுக்கு வந்து முதல் பரிசா. இது வந்து அரசியல் வந்து தலையிட்டு முழுக்க இருக்கு. இது வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்தோம். அவர் கேட்டதுக்கு ஆர்டிஓட்ட போய் கேளுங்கன்றாங்க. இது வந்து தெற்கு தாலுகாக்காரங்க தான் ஏதோ சூழ்ச்சி மேலே ஏதோ வேலை பார்த்துருக்காங்க. சிறந்த காளைக்கு எந்த மரியாதை நல்லா விளையாண்டு 57 செகண்ட் விளையாண்டுருக்கு ஏகே கண்ணன். அந்த காளை கொடுக்காம கவுரோட போன காளை கொடியை தாண்டிடுச்சு. அந்த காளைக்கு முதல் பரிசா. எங்கிட்ட கேட்டாங்க, ஏன் அன்னைக்கு வந்து நீங்க கொடுக்கல மனு? கவுரோட அரசு விதிமுறை என்னன்னா கவுரோட வந்த காளைக்கு வந்து எந்த பரிசுமே எதுவுமே கிடையாது. பிடிச்சாலும் பரிசு கிடையாது, மாடு போனாலும் பரிசு கிடையாது. கவுரோட போய் கொடியை தாண்டிடுச்சு. அந்த மாட்டுக்கு முதல் பரிசா. ஏகே கண்ணை காலை விளாண்டதுக்கு அதுக்கு பரிசே கிடையாதான். எந்த முதல் பரிசு எதுவுமே அறிவிக்காம இருக்காங்க. 57 செகண்ட் விளாண்ட காலைக்கு ஒரு மரியாதை இல்லை. அதே மாதிரி இந்த டிராக்டரை கொடுத்தது மிகப்பெரிய தக்கு. நாங்கள் டிராக்டருக்காண்டி வரல. மாவட்ட ஆட்சியர் முதல் பரிசு ஏகே கண்ணை காலை தான். பேருக்காண்டி தான் நாங்கள் மாடை ஒத்துக்கிட்டு இருக்கோம். இத்தனை ஆண்டு காலமாவ எந்த இதுவுமே இல்லாமல் மாவட்ட ஆட்சியரும் ஆடி அம்மாவும் நல்ல முடிவு எடுப்பான்னு நினைச்சோம். நாங்கள் 16ஆம் தேதியே கொடுத்துட்டு வந்துட்டோம் மனு. பாலமேட்டில் வந்து கலெக்டர் ஐயாட்ட நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். பரிசுரம் பண்ணுறேன்னாங்க. இன்னைக்கு பார்த்து ஆடி அம்மாட்டிலிருந்து ஒரு மனு வந்திருக்கு. அந்த மனுவை வந்து நாங்கள் வாங்கிட்டு நீதிமன்றத்தை ஆனாதே எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் போல. அரசியல் தலையீடு கண்டிப்பாக இருக்கு. ஆனா அமைச்சர் மூர்த்தியனுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. மூர்த்தியன் அவர் வாட்டுக்கு இருக்காரு. இது அவருக்கு இதுக்கு எந்த பிரச்சனை. இது மாவட்ட நிர்வாகம் தான் முழுக்க தலையிட்டு அதிகமா இருக்கு. அதிகாரிய பிஆர்ஓவும் தெற்கு தாலுகா தான் இதுக்கு முழுக்க காரணம். ஆடியாமா இது நல்ல முடிவு செய்யறாங்க. அவனாரத்து காலை இல்ல, அது சின்னோடுப்பு காலை. இவங்க பேர்ல கொண்டு வந்து அவுத்தாங்க. ஆமா, வேற பேர்ல இங்க அவனாரத்துக்காரங்க பேர்ல அவுத்தாங்க. ஆனா அந்த காலைக்கு வந்து முதல் பரிசுட்டாங்க. இது வரைக்கும் அந்த காலை முதல் பரிசுன்னு சொல்லி எந்த செய்தியிலுமே எதுலையுமே பேட்டி கொடுத்ததுல அந்த பையன் பேட்டி தான் கொடுத்திருக்கேன். அந்த காலை வந்து இது வரைக்கும் எந்த செய்தியிலும் காட்ட முடியல. ஏன்னா கொடியை தாண்டி போயிருச்சு. நியாயம் நீதி ஒன்னு இருக்கு.